வணக்கம். இன்றைய தினம் ரொம்ப முக்கியமான பதிவு. நாக சதுர்த்தி நாளில் நம்ம என்ன செய்யணும், அதற்குண்டான வழிபாட்டு முறை, அதோட கூட கருட பஞ்சமி, இதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாக தேவதைகளை வழிபடுவதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுறது தான் இந்த நாக சதுர்த்தி. இந்த நன்னாள் ஆடி மாதம், அப்படி இல்லைன்னா ஆவணி மாதங்களில் வரக்கூடிய சதுர்த்தி தீதியில் தான் கொண்டாடப்படுது. அதாவது கருட பஞ்சமிக்கு முந்தைய நாளாகவும் இந்த வருடம் வருது. அதாவது நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 16ஆம் தேதி நாக சதுர்த்தி தினமாகவும், மறுநாள் ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு கருட பஞ்சமி நாளாகவும் வருது. இந்த நன்னாளில் என்னென்ன செய்யணும், என்னென்ன வழிபாட்டு முறைகள் இருக்குது அப்படின்றத பற்றின முழு பதிவு தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். மறக்காமல் சேனலை ஸ்கிப் பண்ணாமல், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழு பதிவையும் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாக சதுர்த்தி குறித்தும் நாக வழிபாடு குறித்தும் பல புராண கதைகள் நிறைய இருக்குங்க. காஷ்யப்ப முனிவருக்கும் கத்ருவுக்கும் பிறந்தவர்கள் தான் நாகர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்கெல்லாம் ஆதிசேஷன், வாசுகி, தட்சகன், கார்கோடகன் இவங்கெல்லாம் ரொம்ப புகழ்பெற்றதாக சொல்லப்படுறாங்க. ஒரு சமயம் பரிஷித் அப்படின்ற மன்னன் நாகங்களோட தலைவனாக இருந்த தட்சகனை தீண்டப்பட்டு உயிரிழந்துடுறாரு. அதனால் கோபம் கொண்ட பரிஷித் மன்னனோட மகன் ஜனமேஜயன் அப்படின்றவர் அனைத்து நாகங்களையுமே அழிச்சிடணும் அப்படின்னு சர்ப்ப யாகம் நடத்துகிறாரு. ஆனால் அந்த நாகையினம் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜரத்காரு அப்படின்ற முனிவரின் மகனான ஆஸ்தீக முனிவர் யாகசாலைக்கு அவர் இந்த ஜனமேஜயனை சமாதானப்படுத்துகிறாரு. இதனால் மன்னர் யாகத்தை நிறுத்திடுறாரு. நாகக்குலம் காக்கப்படுது. இந்த நிகழ்வை நினைவு கூறக்கூடிய வகையில் தான் நாக சதுர்த்தி கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது. இன்றைய நன்னாளில் அஷ்ட நாகங்களாக கருதக்கூடிய ஆதிசேஷன், வாசுகி, தட்சகன், கார்கோடகன், பத்மன், மகாபத்மன், சங்கன், குளிகன், இந்த நாகங்களை நம்ம வழிபடுறது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது. ஆதிசேஷன் மகாவிஷ்ணுவோட படுக்கையாகவும் குடையாகவும் பூமியை தாங்கக்கூடிய பாக்கியம் பெற்றவருங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் 16ஆம் தேதி, இன்றைய தினம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதிகாலையில் எந்திரிச்சு நீராடி விரதத்தை தொடங்கிடுங்க. வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு நாகப்புற்று, அப்படி இல்லைன்னா நாக சிலைகளுக்கு பால் ஊற்றியோ மஞ்சள் குங்குமம் அணிவித்தும் மலர் சாற்றியும் வழிபடலாம். புற்று மண்ணா பிரசாதமாக எடுத்துக்கலாம். நாகருக்கு உகந்த உளுந்து இல்லைன்னா கொள்ளு தானியங்களை கொண்டு நீங்கள் சுண்டல் ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வழிபடலாம். நாக வழிபாடு செய்கிறது மூலமாக என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்ப நலம் மேம்படும் அப்படின்னு சொல்லப்படுது. புத்திர பாக்கியம் கிட்டும், திருமண தடை நீங்கும், செல்வ வளம் பெருகும். இதை மாதிரி நிறைய நமக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்குது. அருகிலுள்ள ஆலயங்களுக்கு போயிட்டு நவகிரகங்களை வழிபடுங்க. அதுலேயும் முக்கியமாக ராகு கேதுவுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடுங்க. அது ரொம்பவே ஒரு மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு தரும். அது மட்டும் இல்லாமல் தலைமுறையாக இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகும். சர்ப்பதோஷம்னு சொல்லக்கூடிய தோஷம், கால சர்ப்பதோஷம், ராகு கேது தோஷம், இது எல்லாம் இன்றைய நன்னாளில் நீங்கள் நாகத்தை வணங்குறது மூலமாக உங்களுக்கு நிவர்த்தி அடையும். வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு விலகும், ஒற்றுமை பலப்படும். அது மாதிரி நோய்கள் அனைத்தும் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான வாழ்வு வாழலாம். இதெல்லாம் இந்த நாக சதுர்த்தி நன்னாளில் நீங்கள் நாகங்களை நினச்சி வழிபாடு செய்கிறது மூலமாக உங்களுக்கு பலன்கள் சிறந்தது கிடைக்கும். அடுத்தது மறுநாளான கருட பஞ்சமி, அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு கருட பஞ்சமி வர இருக்குது. கருட பகவானையும் மகாவிஷ்ணுவையும் பூஜித்து விரதத்தை நீங்கள் தொடங்கலாம். இந்த நாக சதுர்த்திக்கும் கருட பஞ்சமிக்கும் ஒன்று வேறுபாடாக இருந்தாலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது தாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு நாக சதுர்த்தி, திங்கட்கிழமைக்கு கருட பஞ்சமி. இந்த நன்னாளில் பித்ருதோஷம் இருக்கவங்க கூட பரிகாரம் செஞ்சு சரி செஞ்சுக்க முடியுங்க. ஆனால் நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு பரிகாரம்ன்றதே கிடைக்காது. அதனால தான் இந்த நன்னாளில் நாக சதுர்த்தியில் தோஷங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு ஒரு சிறந்த வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த அடுத்தது கருட பஞ்சமி அப்படின்றது ஆடி மாதம் வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் கொண்டாடப்படக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் கருடனையும் நாக தெய்வங்களையும் வழிபடுறது மூலமாக கால சர்ப்பதோஷம், நாகதோஷங்களை நீக்கி குடும்பத்திற்கு வலிமையும் பாதுகாப்பும் தரும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கை. அதனால் நீங்களும் கண்டிப்பாக மறக்காமல் இந்த 2 நன்னாள்லேயும் கோயிலுக்கு போயிட்டு மறக்காமல் வழிபடுங்க.
உங்கள் வீட்டிலையும் சுபிக்ஷமாக இருக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.